ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு மிஸ்டர் ஐஸ் அவர். ஸோ இந்த எபிசோடோடைய ஸ்டார்டிங்கில் நம்ம ஹீரோயினுக்கு பார்த்தீங்கன்னா ஷாக் ட்ரீட்மெண்ட் கொடுக்க அவள் பழைக்க மாட்டான்னு ப்ரொஃபஸர் வந்து நினைக்கிறாரு இல்லையா. ஆனால் நம்ம ஹீரோயின் என்ன பண்ணுவாங்க, கண்ணை திறந்து பார்த்துருவோம் இல்லையா. ஸோ அதனால நம்ம ஹீரோயின் இங்கே நம்ம ஹீரோ கிட்ட இருந்து மறைஞ்சு போகிறா. ஹீரோக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியல. அவளுடைய பேரை சொல்லி கத்தி என்னை விட்டு போக மாட்டேன்னு சொல்லிட்டு இப்படி போயிட்டியே அப்படின்னு ஃபீல் பண்ணவும் அப்படியே டிப்ரெஷன் ஓவர்லோட் ஆக்கி மயங்கி கீழே விழுந்துட்டான். இங்கே நம்ம ஹீரோயின் வந்து கண்ணை திறந்து அவளுடைய அப்பா அம்மாவை பார்த்து ஏமா அழுறீங்க, என்னாச்சு, நான் இப்போ எங்கே இருக்கேன் அப்படின்னு கேட்க அதுக்கு அவங்க அம்மா சந்தோஷத்தில் அழுதுட்டு என்னுடைய பொண்ணு சரியாயிட்டா, உனக்கு ஆக்சிடென்ட் ஆனது உனக்கு ஞாபகம் இல்லையா அப்படின்னு கேட்டுட்டு டாக்டர்கிட்டையும் என்ன டாக்டர் இப்படி கேட்குற அப்படின்னு கேட்கும்போது டாக்டரும் கொஞ்சம் கொஞ்சமாக தான் மெமரிஸ் வரும், ஸோ பொறுமையாக இருங்கன்ற மாதிரி சொல்கிறாங்க. அடுத்தது ஹீரோயினுடைய அம்மாவும் பழசு எதுவுமே உனக்கு ஞாபகம் இல்லாட்டினாலுமே நல்லது தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இங்கே ரேங்கை காட்டுறாங்க. ரெண்டு பேரும் ஹீரோவை ரெஸ்ட் எடுக்க சொன்னால் எங்கடா போனாவன் அப்படின்னு ஹீரோ மயங்கி இருக்கிறத பார்த்துட்றாங்க. ஸோ அவனை தூக்கிட்டு அதே ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணிட்டு டாக்டரை வேற இந்த சாங் வந்து படாத பாடுபடுத்துகிறான். ஸோ டாக்டர் கிட்ட ஹீரோவுக்கு இந்த பிபி, சுகரு, எக்ஸ்ரே, ஸ்கேன், இசிஜின்னு எல்லா டெஸ்ட்டும் எடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லவும் அதுக்கு டாக்டர் வந்து நிறைய மெடிக்கல் மூவிஸ் பார்ப்பீங்க போல, அவருக்கு பயப்படுற அளவுக்கு எதுவுமே இல்லை, ஓவர் டிப்ரெஷன் ஆகியிருக்காரு, ஸோ சாப்பிடாம இப்படி இருந்ததுனால தான் அப்படின்னு சொல்லிட்டு போய்ட்றாரு. இங்கே சாங் வந்து ரேங்கிட்ட ஹீரோயினை தான் லவ் பண்ணுறான், அதனால தான் அவள் பிரிஞ்சு போனதை அவனால் தாங்கிக்க முடியல அப்படின்னும் போது ரேங்கும் இதை கேட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணி இவங்க தான் லவ் பண்ணுறாங்களோ அப்படின்னு சாங்கை வந்து ஹக் பண்ணுறான். அடுத்த சீனில் அங்கிளை காட்டுறாங்க. அவர் வந்து ஹீரோடைய வீட்டுக்கு வராரு. பட் ஹீரோ அங்கே இல்லாததுனால அவனுடைய ஃபோனுக்கு வந்து ஃபோன் பண்ணவும் இங்கே பார்த்தா எல்லாருமே தூங்கிட்டு இருக்காங்க. ஸோ ஃபோன் அடித்து சவுண்டு கேட்டதும் சாங் வந்து அட்டன் பண்ணதும் அங்கிள் வந்து நீங்கள் யார், பாங்க் பாலோடைய ஃபோனு உங்ககிட்ட எப்படி அப்படின்னு கேட்கும்போது அதுக்கு வந்து சாங் எதுவுமே சொல்லாமல் ஹாஸ்பிட்டலோடைய நேமை மட்டும் சொல்கிறான். அங்கிளும் ஹீரோக்கு என்னாச்சு, அவனுக்கு ஏதோ பிரச்சனையா அப்படின்னு தெரியாமல் பதறி திரும்பி ஃபோன் அடிக்க சாங் கிட்ட பேசவும் மறுபடியும் பார்த்தீங்கன்னா இவனுங்க அட்ரஸ் சொல்ல அங்கிள் வந்து ஹீரோவை பார்க்க வந்துடுறாரு. ஸோ சாங்கும் ரேங்கும் அங்கிளை பார்த்து பயப்படுறானுங்க, யாரா இது பார்க்கறதுக்கு இவ்வளோ டிஃப்ரெண்ட்டாக இருக்கானுங்களேன்னு சொல்லிட்டு. ஸோ அங்கிள் வந்து ஹீரோக்கு என்னாச்சுன்ற மாதிரி கேட்கும்போது சாங்கும் ரொம்பவே டிப்ரெஷனில் இருந்ததுனால சாப்பிடாம பிரச்சனை வந்துடுச்சு போல அப்படின்னும் போது சரி நீங்கள் யாரு அப்படின்னு கேட்கும்போது சாங் வந்து நான் வந்து பாங்க் பாலோடைய சீனியர், பை த வே பிஸ்னஸ் பார்ட்னரும் கூட அப்படின்னு சொல்லும்போது அதை கேட்ட அங்கிள் என்னது பிஸ்னஸா, அதுவும் பாங்க் பாலை நீ பார்ட்னராக சேர்த்துருக்கியா, அப்படி என்ன பிஸ்னஸ் அப்படின்னு கேட்கும்போது சாங் வந்து கெத்தா விசிட்டிங் கார்டை கொடுத்து இதுதான் எங்களுடைய சண்டே சூப், 24 ஹவர்ஸ் வந்து நாங்கள் பேய் ஓட்டுறோம் அப்படின்னும் போது நானே அவனை பேய் ஓட்டக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன், நீங்கள் தான் அவனை கூட்டிகிட்டு போகிறதா அப்படின்னு சாங்கோட ரெண்டு காதையும் திருக்கி பேய் ஓட்டுறது எவ்வளோ டேஞ்சரஸான ஒர்க்கு தெரியுமா, அதை விட்டுட்டு நீ பேய் ஓட்டுறேன் பிசாஸ் ஓட்டுறேன்னு போனீங்க, அப்புறமா உங்களை சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அங்கிள் வந்து ரேங்கை பார்க்கவும் ரேங்க் வந்து மனசுக்குள்ள அச்சோ இப்போ நம்ம பக்கம் திரும்புறாரே அப்படின்னு பார்க்க அங்கிள் வந்து ரேங்க் கிட்ட உனக்கும் சேர்த்து தான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவனை நல்லா பார்த்துக்கோங்க, நான் டாக்டரை பார்த்துட்டு வரேன்னு சொல்லிட்டு கிளம்பி போகிறாரு. ஸோ அடுத்த சீனில் ஹீரோயினை டாக்டர் வந்து செக் பண்ணிட்டு பல்ஸ்லாம் நார்மலாக தான் இருக்குது, ஸோ சீக்கிரமாக ரெக்கவர் ஆகிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பொக்கே எல்லாம் கொடுத்துட்டு போகிறாங்க. ஸோ பட் ஒரு டாக்டர் மட்டும் இவ்வளோ மறைச்சு பார்த்துட்டே இருக்கிறாரு, ஆனால் அது ஏன்னு தெரியல. ஸோ ஹீரோயின் ரூமுக்கு வெளியில் ஒரு கூட்டம் நின்று பார்த்துட்டே இருக்கும். ஸோ 5 வருஷம் கழிச்சு கோமலா இருந்து வந்ததுனால அதிசயம் மாதிரி பார்க்குறாங்க. அந்த வழியாக ரேங்க் வரவும் என்ன ஒரே கூட்டமாக இருக்குது அப்படின்னு பார்க்க அவங்க எல்லாருமே ஹீரோயின் பற்றி பேசுகிறத கேட்டுடுறான். அப்படி யாருடா 5 வருஷமாக கோமலா இருந்தாங்க அப்படின்னு ரேங்க் எட்டி பார்த்தா அது ஹீரோயின் தான். உடனே ரேங்க் இனி இந்த இடத்துல எப்படி இருப்பான், ஸோ கையும் ஓடலை காலும் ஓடலை, நேராக ஹீரோ கிட்ட சொல்ல ஓடி வரான். ஹீரோ அப்போ தான் கண்மொழிக்க ஹீரோ கிட்ட வந்து நம்ம கியான்ஜி சாகலை, அவன் இந்த ஹாஸ்பிட்டலில் தான் இருக்கா அப்படின்னும் போது சாங் ரேங்கோடைய தலையை பிடிச்சி உனக்கு என்னாச்சுடா, உனக்கு ஏதாவது எக்ஸ்ரே எடுத்து பார்க்கணுமா அப்படின்னும் போது ரேங்க் வந்து அவனுடைய கையை தட்டி விட்டு அது கியான்ஜி தான், அவன் 5 வருஷமா கோமால தான் இருந்தாளா, அது கியான்ஜின்னு எனக்கு தெரியாதா அப்படின்ற மாதிரி சொல்ல ஹீரோ இதெல்லாம் கேட்டு எப்படி இருப்பான். ஸோ ரெக்க கட்டி பறந்த மாதிரி ஹீரோயினை பார்க்க அவளுடைய ரூமுக்கு போகிறான். அவளை பார்த்ததுமே ஓடி போய் ஹக் பண்ணி அவளை கிஸ் பண்ண. ஆனால் நம்ம ஹீரோயினுக்கு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ஞாபகமுமே இல்லை, ஏன்னா அவள் மெமரி லாஸில் இருக்கா இல்லையா. ஸோ ஹீரோவை பிடிச்சி தள்ளி விட்டு நீ யாரு அப்படின்னு கேட்க இதை கேட்டு ஹீரோ நான் தான் பாங்க் பால், உனக்கு என்ன தெரியலையா அப்படின்னு கேட்டுட்டு இருக்க. ஹீரோயினுடைய அம்மா உள்ள வந்துட்டாங்க. ஹீரோ கிட்ட நீங்க யாரு அப்படின்னு கேட்கும்போது ஹீரோவும் ரூம் மாறி வந்துட்டாதா சொல்லி கிளம்பிட்டான். அடுத்தது நம்ம ஹீரோ வந்ததும் நடந்த சேர்த்த சாங் ரேங்க் கிட்ட சொல்லிட்டு போறான். அங்க கரெக்டா ஹீரோயினை வீல் சேர்ல வச்சு கூட்டிட்டு போகவும் சாங் ரேங்க கிராஸ் பண்ணிட்டு போறா. ஸோ சாங்கும் இதான் கியான்ஜியா அப்படின்னு பாக்குறான். ரேங்க் உடனே சாங் கிட்ட நான் இருக்கிறத கூட கண்டுக்காம இப்படி போறாளே அப்படின்னும் போது அதுக்கு சாங் வந்து அட லூசு பையில அவளுக்கு ஹீரோவையே தெரியலையா, ஒன்ன மட்டும் எப்படா தெரியும், இதுல ஃபீலிங்ஸ் வரையா அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் ரிசப்ஷனிஸ்ட் கிட்ட போறாங்க. அடுத்தது நம்ம ஹீரோ வந்து ஹீரோயின் வந்து தெரியாதுன்னு சொன்னதுனால அதை நினைச்சு ஃபீல் பண்ணிட்டே வர அங்கிள் ஹீரோவை கூட்டிட்டு இங்க என்ன பண்ற போய் ரெஸ்ட் எடு அப்படின்னும் போது நீங்க எப்படி இங்க வந்தீங்கன்ற மாதிரி கேட்குறேன். அதுக்கு அங்கிள் அதான் உன்னுடைய ஃப்ரெண்டுன்னு முட்டா பீஸு மொரட்டி பீஸ்னு 2 பேர் இருக்காங்கல்ல, அவங்க தான் சொன்னாங்க ஏன் அந்த மாதிரி பசங்க கூட ஃப்ரெண்ட்ஷிப்லாம் வைக்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அடுத்தது அங்கிள் ஹீரோ வீட்டுக்கு கூட்டிட்டு வந்ததும் அவனுக்காக இந்த ஃபுட்டெல்லாம் பார்த்து பார்த்து ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கேன். ஹீரோ அங்கிள் கிட்ட வந்து நான் உங்ககிட்ட அப்படிலாம் பேசியிருக்க கூடாது, உங்களை ரொம்பவே ஹேட் பண்ணிட்டேன், ஸோ என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்றான். ஸோ இதை கேட்டு அங்கிள் வந்து நீ பேசினதை நான்
நான் ஏன் சீரியஸ் எடுக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சிட்டு இருக்கிறாரு. அடுத்தது சாங்கு ரேங்கு 2 பேரும் ஹீரோ பார்க்க வரானுங்க. ஹீரோ கதவு திறந்ததும் ஹீரோயினுக்கு உன்ன மட்டும் இல்ல 5 வருஷமா நடந்தது எல்லாமே மறந்துடுச்சு. ஏன் அவளுக்கு எப்படி ஆக்சிடென்ட் ஆச்சு, யார் அவளை கொலை பண்ண ட்ரை பண்ணாங்கன்றது கூட தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இதெல்லாம் ரிசப்ஷனிஸ்ட் கிட்ட இருந்து கலெக்ட் பண்ணியிருப்பாங்க போல. ஸோ அங்கிளும் பார்த்தீங்கன்னா இதை கேட்டு வந்துட்டாரு. ஸோ அங்கிளை பார்த்ததுமே உனக்கு வந்து ஹீரோவை பார்த்துட்டு அவனுடைய திங்ஸ் எல்லாம் கொடுக்க தான் வந்தோம், மற்றபடி ஒன்றும் இல்லை அப்படின்னு சாங் ரேங்க் கிட்ட ஓடிடுடா, இல்லைனா இந்த ஆளு என்னுடைய காத்துல காரை ஓட்டிடுவாருன்னு சொல்லிட்டு ஓடி போறானுங்க. ஸோ இந்த அங்கிளுக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் உயிரோட தான் இருக்கான்றது தெரிஞ்சதுமே கொஞ்சம் சந்தோஷப்படுறாரு. உடனே ஹீரோ கிட்ட அவ உயிரோட தான் இருக்காளா அப்படின்னு கேட்டதுக்கு ஆமா நான் இருந்த ஹாஸ்பிட்டல்ல தான் அவ்வளோ இருந்தா அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போய் டஸ்ட்பின்ல போட்டிருந்தா அவளுடைய திங்ஸ் எல்லாத்தையுமே எடுத்து வச்சிட்டு இருக்கான். அங்கிள் வந்து என்ன இவன் அவ உயிரோட இருக்கான்னு சொன்னா இவன் துள்ளி குச்சி சந்தோஷப்படணும், பட் இவன் ஏன் இப்படி சுத்துறான் அப்படின்னு பாக்குறாரு. பட் ஹீரோடைய கவலை என்ன, ஹீரோயினுக்கு ஹீரோ யாருன்றதே தெரியல இல்லையா. அடுத்தது கார்ல சாங்கு ரேங்கு பேசிட்டு போறானுங்க. சாங் ரேங்க் கிட்ட உனக்கு எதுவும் கஷ்டம் இல்லையா, நீயும் தானே கியான்ஜியை லவ் பண்ண அப்படின்னு கேட்கறான். அதுக்கு ரேங்க் வந்து உண்மையா லவ் பண்ண எவனுமே எப்போதுமே அவன் லவ் பண்ண பொண்ணு நல்லா இருக்கணும்னு தான் நினைப்பான். ஸோ அவங்க 2 பேரும் தானே லவ் பண்ணாங்க, எனக்கு கோவம் இல்லை, கியான்ஜியை ஆக்சிடென்ட் பண்ண மேலதான் எனக்கு கோவம் இருக்குது அப்படின்னு சொல்ல. ஸோ சடகோ வந்து கேஸ் அப்போ ஒரு போலீஸ் ஆஃபீஸர் என்கொயரி பண்ணார் இல்லையா, அவர் கார்டை கொடுத்துருப்பான். ஸோ அதை சாங்கு கொடுக்குறான். ஸோ அடுத்த சீன்ல அந்த போலீஸ் ஆஃபீஸர் ப்ரொஃபஸர் அப்பா ஆக்சிடென்ட் கேஸை என்கொயரி பண்ண அந்த போலீஸ் கிட்ட போய் என்கொயரி பண்றாரு. அதுக்கு அந்த என்கொயரி பண்ண போலீஸ் ஆஃபீஸர் வந்து இது ஜஸ்ட் ஆக்சிடென்ட் தான், ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு அபார்ட்மெண்ட் மாடியில பேலன்ஸ் இல்லாம கீழே விழுந்துட்டாரு அப்படின்னு போது இதுக்கு அந்த போலீஸ் ஆஃபீஸர் இன்னும் அந்த அபார்ட்மெண்ட் இருக்குதா அதை நான் பார்க்கலாமா அப்படின்னு கேட்கும்போது இவரும் பார்த்தீங்கன்னா அந்த அபார்ட்மெண்ட்டுக்கு கீழே ப்ரொஃபஸர் அப்பா விழுந்த இடத்த காமிச்சு இங்கே தான் அவர் விழுந்ததாகவும் ரோடு பக்கமாக போனவங்க தான் ஃபர்ஸ்ட் அதை பார்த்து சொன்னாங்க, ஆனால் அவர் விழுந்ததை யாரும் பார்க்கலன்னு சொல்றாங்க. அடுத்தது அந்த ப்ரொஃபஸர் இருந்த அந்த அபார்ட்மெண்ட்டுக்கு போறாங்க. இந்த என்கொயரி பண்ண போலீஸும் பார்த்தீங்கன்னா ப்ரொஃபஸர் அப்பா எப்படி செத்துருப்பாருன்ற மாதிரி அந்த இடத்துல இருந்து எக்ஸ்பிளைன் பண்றாரு. உடனே நம்ம போலீஸ் வந்து அந்த என்கொயரி பண்ண போலீஸ் கிட்ட நீங்க என்கொயரிக்கு வரும்போது இந்த ரூம்ல யாரெல்லாம் இருந்தாங்க அப்படின்னு கேட்கும்போது அதுக்கு இவரும் அவருடைய ஒய்ஃபும் ஒரு 13 வயசும் பையனும் இருந்தாங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னும் போது போலீஸ் ஆஃபீஸருக்கு அந்த டைம்ல அவருடைய ஃப்ரெண்டு போலீஸ்ட இருந்து கால் வருது, எங்க இருக்கீங்க, சீஃப் வந்து உங்களை சீக்கிரமா வர சொல்றாங்க, அது வெறும் ஆக்சிடென்ட் தான் அப்படின்னு சொல்ல. அதுக்கு போலீஸ் ஆஃபீஸர் அதுதான் இல்ல, நான் டவுட் பட்டது சரிதான், ப்ரொஃபஸருடைய அப்பா வந்து 5 அடி 8 இன்ச்சஸ் இருந்திருக்கிறாரு, அவ்வளோ ஹைட்டா இருக்கிறவரு பேலன்ஸ் இல்லைனாலுமே கீழே விழ சான்ஸே இல்லை, யாரும் அவரை பிடிச்சு தான் தள்ளி விட்டுருக்காங்க அப்படின்னு சொல்ல. ஸோ ப்ரொஃபஸர் அம்மாவுக்கு வந்து ஃபிளாஷ்பேக்ல ஒரு சீன் வந்திருக்கும் இல்லையா, ஒருத்தர் மாடியில இருந்து விழுற மாதிரியும். ஸோ தள்ளி விட்டது ப்ரொஃபஸர் தான் போல, அவருடைய அப்பாவை அவரே தள்ளி விட்டுருக்காரு. ஸோ இவருக்கு அப்பவே மாடியில இருந்து தள்ளி விட்டுறதுன்னா அவ்வளோ பிடிக்கும் போல. அடுத்தது நம்ம ஹீரோயினுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மசில் ஸ்ட்ரென்த் ஆக பிசியோதெரப்பி எக்ஸசைஸ்ன்ற மாதிரி டாக்டர் வந்து சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க. பக்கத்தில் அவளுடைய அம்மாவும் இதை பார்த்து சந்தோஷப்படுறாங்க. அடுத்தது அம்மாவுக்கும் பார்த்தீங்கன்னா ஃபோன் வரவும் அவங்க அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. அடுத்தது நம்ம ஹீரோயின் வீல் சேரில் உட்காந்துட்டு டாக்டர் கிட்ட நானே என்னுடைய ரூமுக்கு போகிறேன், இதுவும் எக்ஸசைஸ் மாதிரி தான் அப்படின்னு அவளுடைய வீல் சேரில் உட்காந்து அப்படியே தள்ளிட்டே போகிறான். அப்போ ஒரு ஹைட்டாக இருக்க கிம்ஜோ டாக்டரை பார்த்து கியான்ஜி கூப்பிடுறா. பட் அவர் பார்க்கல. இவ போனதும் இவளை பார்க்குறாரு. என்னன்னா ஒரு இடத்துல அவ கண்ட்ரோல் இல்லாமல் வீல் சேரில் போக கரெக்டாக யாரோ பிடிச்சு இழுத்துடுறாங்க. யாருன்னு பார்த்தா அது ப்ரொஃபஸர். அவரு ஹீரோயின் கிட்ட பேசிட்டு ரூமில் கொண்டு போய் விடுறேன்னு சொல்லிட்டு அவகிட்ட பேசிட்டே போறாரு. ஹீரோயின் கிட்ட நீங்க 5 வருஷமா கோமால இருந்ததா கேள்விப்பட்டேன் அப்படின்னு என்னாச்சுன்ற மாதிரி கேட்குறாரு. ஆமா கார் ஆக்சிடென்ட்ல நான் கோமாக்கு போயிட்டேன், பட் எனக்கு எதுவுமே ஞாபகம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு, ஆனா டாக்டர் வந்து கூடிய சீக்கிரமே வந்துருன்ற மாதிரி சொன்னாங்க அப்படின்னு சொல்ல. இப்படி இவங்க பேசிட்டு இருக்கும் போது ஹீரோயினுடைய அம்மாவும் வராங்க. உடனே ப்ரொஃபஸரும் பார்த்தீங்கன்னா நைஸா அங்கிருந்து எஸ்கேப் ஆகிட்டுறாரு. ஸோ ஹீரோயினும் அவளுடைய அம்மா கிட்ட இவர் ரொம்பவே ஹேண்ட்ஸமா இருக்கார்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. ஹீரோயினுடைய அம்மா பார்த்தீங்கன்னா அவளுக்காக ஒரு செல்போன் வாங்கிட்டு வந்து கொடுக்குறாங்க. அடுத்தது ரூம்க்கு வந்ததும் அவள் பெட்ல உட்காந்துட்டு இருக்கிறா. அங்கே ஹீரோவை பார்த்ததும் ஹீரோயின் வந்து பயப்படுறாங்க. ஹீரோ உள்ள வந்து ஏன் என்ன தெரியாத ஆள் மாதிரி இப்படி பயப்படுற, உனக்கு மெமரிஸ்லாம் வந்துடுச்சுன்னா நீ என்ன நினைச்சு ஃபீல் பண்ணுவேன் அப்படின்னு சொல்ல. ஹீரோயின் ஹீரோ கிட்ட உனக்கு இங்கே என்ன வேணும், எதுக்கு இங்கே வந்திருக்க அப்படின்னு கேட்கும்போது நான் தான் பாங் பால், இதுதான் என்னுடைய ஐடி கார்டு, நான் தான் உன்னுடைய பாய் ஃப்ரெண்டா இருந்தேன் அப்படின்னும் போது ஹீரோயின் ஷாக்காகி நான் உன்னை லவ் பண்ணனா அப்படின்னு சொல்லி சிரிக்கிறாங்க. எனக்கு அப்படி ஒன்றும் ஞாபகம் இல்லையே அப்படின்ற மாதிரி சொல்கிறேன். அதுக்கு நம்ம ஹீரோ ஆமா நீ அப்போ கோஸ்டா இருந்த, ஒரே வீட்டில் தான் நம்ம இருந்தோம், நீ நான் எங்கே போனாலும் என் பின்னாடி தான் வந்துட்டு இருப்ப அப்படின்ற மாதிரி சொல்ல. அடே நான் இன்னுமே சாகலை, உனக்கு எதுவும் பைத்தியம் தான் பிடிச்சிருக்குதா, இங்கேருந்து ஃபர்ஸ்ட் கிளம்பு, ஏதோ சொல்லிட்டு இருக்காத அப்படின்ற மாதிரி சொல்ல. அதுக்குள்ள நம்ம ஹீரோயின் ஃபோன் கையில் இருக்கிறத பார்த்து அவளுடைய ஃபோனை வாங்கி நம்பரையும் சேவ் பண்ணிக்கிறான். அடுத்தது ஹீரோயின் கிட்ட உன்னுடைய திங்ஸை கொடுக்க தான் வந்தேன்ற மாதிரி சொல்லிட்டு இனிமேல் உனக்கு மெமரிஸ் வர்ற வரைக்கும் நான் வருவேன்ற மாதிரி சொல்றான். நீங்க வந்தனா அப்புறம் நடக்கிறதே வேற, போலீஸ் கிட்ட பிடிச்சி கொடுத்துருவேன், மைண்ட் இட் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்றாங்க. அதெல்லாம் எனக்கு ப்ராப்ளம் கிடையாது, அப்புறம் ஃப்ரீயா இருக்கும்போது கால் பண்ணி செல்லும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போறான். ஸோ ஹீரோயின் அவளுடைய ஃபோன் எடுத்து பார்க்குறான். அதுல மை லவ் பாங் பால்ன்ற மாதிரி போட்டிருக்க, சரியான கிறுக்கனா இருப்பான் போல அப்படின்ற மாதிரி இவன் நினைச்சுக்க. அடுத்தது நம்ம ஹீரோயினுடைய அம்மா வந்து ஹீரோ கொண்டு வந்து திங்ஸ் எல்லாம்
பார்த்துட்டு இதெல்லாம் நீயா வாங்கின அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு ஹீரோயின் இந்த திங்ஸ் எல்லாத்தையுமே தூக்கி தூர போடுங்க அப்படின்னு சொல்ல, அதுக்கு அவளுடைய அம்மா இது உன்னுடைய ஃபேவரட் பிங்க் கலர் கப்பு தானே, அதுக்கப்புறம் ப்ரஷ்ஷு தானே, உன்னுடைய சின்ன வயசுல இருந்தே இந்த பிங்க் கலரை தவிர வேற எதுவுமே யூஸ் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொன்னதும் ஹீரோயின் வந்து கொஞ்சம் யோசிக்கிறாங்க. அப்படியா, அப்படின்னா இங்கே இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி கொஞ்சம் திங்க் பண்ண ஆரம்பிக்கிறா. அப்புறமா ஹீரோயின் ஹீரோ கொடுத்த புக்கில் இருந்த அந்த ஹீரோடைய ஃபோட்டோஸ்லாம் பார்க்குறா. அதில் ஹீரோயின் ஹார்ட்லாம் போட்டு எழுதி வச்சிருப்பா இல்லையா, ஸோ அதை பார்த்ததும் இது என்னுடைய ஹேண்ட் ரைட்டிங் மாதிரியே இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு இருக்கவும் ஹீரோயினுக்கு அந்த ரிவர் பக்கம் உட்காந்த சீன்லாம் வந்துட்டு போகுது. ஸோ அவளுக்கு தலைவலிக்கிற மாதிரி இருக்கும். அவளுடைய அம்மாவும் என்னன்னு கேட்டதுக்கு தலைவலிக்குதுன்ற மாதிரி சொல்ல, அடுத்த நாளே பார்த்தீங்கன்னா ஹீரோயினை வீல் சேரில் கூட்டிட்டு வராங்க. ஸோ ஹீரோ வந்து ஹாயின்ற மாதிரி சொல்கிறான், பட் அவள் கண்டுக்காம போயிடுறாங்க. அடுத்தது எக்ஸசைஸ் போல. ஸோ அது பண்ணும்போது ஹீரோயினுக்காக கதவை திறந்து விட்டுறான். அவளுக்காக பெட்ஷீட்லாம் அரேஞ்ச் பண்ணி வைக்கிறான். அவளுக்கு பிடிச்ச ஃபுட்டெல்லாம் பார்த்து ரெடி பண்ணி கொண்டு வரான். ஸோ அடுத்த சீனில் ஹீரோயின் எக்ஸசைஸ் ரூமில் அவள் பண்ணுறதை பார்த்து டாக்டர் வந்து அவகிட்ட 5 வருஷமாக கோமால இருந்துட்டு இப்போ நீங்கள் ரொம்பவே ஸ்பீடாக ரெக்கவர் ஆகிட்டு இருக்கிறீங்க அப்படின்னும் போது, அதுக்கப்புறம் என்ன எப்போ நீங்கள் டிஸ்சார்ஜ் பண்ணுவீங்க, எனக்கு இங்கே ரொம்பவே போர் அடிக்குது அப்படின்னு சொல்ல, அதுக்கு டாக்டர் வந்து இன்னும் 3 டேஸில் நீங்கள் டிஸ்சார்ஜ் ஆகலாம் அப்படின்னு சொல்ல, அதை கேட்டுட்டு ஐ ஜாலி அப்படின்னு சொல்லி ரொம்பவே ஹாப்பியாக ஃபீல் பண்ணிட்டு மெதுவாக நடந்து வரா. அவள் வந்ததும் அவளை அறியாமையே நம்ம ஹீரோ நினச்சி என்ன ஒரு அதிசயம் அவனுக்கு வரல போல அப்படின்னு சொல்லிட்டு, அது சரி நம்ம ஏன் இப்போ அவனை பற்றி நினைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அப்படி அவன் நினச்சிட்டே நடந்து வரவும் ப்ரொஃபஸர் ஒரு ரூமில் டாகை வச்சு சின்ன பசங்க கிட்ட இந்த டாகுடைய நேம் வந்து ஹாப்பி, இதுக்கு 3 இயர்ஸ் ஆகுது, இப்போ நீங்கள் எல்லாருமே ஹாப்பி கிட்ட உங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னும் போது பசங்க ஹாப்பியாக அந்த டாக் கூட பேசி சிரிக்கிறாங்க. அடுத்தது ப்ரொஃபஸர் பசங்க கிட்ட எந்த ஒரு அனிமலையும் ஹேட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்கிறாரு. இவரையே பூனை கொண்டுட்டு அதை பொங்கல் போட்டிருக்காரு. ஆனால் இது தெரியாத ஹீரோயின் என்ன ஒரு சாஃப்டான ஆளு, இவரே மாதிரி நல்லவங்களா இருக்கணும்ப்பா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அப்புறமா ப்ரொஃபஸர் ஹீரோயின் இருக்கிறதையும் பார்த்துட்டு ஹீரோயின் கிட்ட வந்து இப்பெல்லாம் நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிட்டீங்க போல, நடந்தெல்லாம் வரீங்களே அப்படின்னு சொல்ல ஹீரோயினும் சிரிச்சுக்கிட்டே இங்கே நீங்கள் வாலண்டியராக இருக்கேன்னு சொன்னீங்கல்ல, ஸோ இதுதான் அதான் அப்படின்னு கேட்குறா. அதுக்கு ப்ரொஃபஸரும் ஆமாம் இது பெட் தெரப்பி, இப்படி பண்ணாலே பேஷண்ட்ஸ் பசங்களோட ஹெல்த் வந்து நல்லா சேஞ்ச் ஆகுன்ற மாதிரி சொல்கிறாரு. ஸோ ஹீரோயினும் அப்போ எனக்கும் இது தேவைதான் அப்படின்னு சொல்லிட்டு பப்பி க்யூட்டாக இருக்குன்ற மாதிரி சொல்லவும் ப்ரொஃபஸரும் அவகிட்ட ஹாப்பியாக கொடுக்க அதை அவள் கொஞ்சிட்டு இருக்கிறா. அடுத்தது ப்ரொஃபஸர் ஹீரோயின் கிட்ட நான் அனிமல் கிளினிக் வந்து வச்சிருக்கிறேன், காலேஜில் ப்ரொஃபஸராகவும் இருக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, அதுக்கு ஹீரோயினும் நானும் ஸ்கூல் முடிச்சு இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்கு படிக்கலாம்னு இருந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறேன். உடனே ப்ரொஃபஸரும் அப்போ என்னுடைய காலேஜில் வந்து சேர்ந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாரு. இப்போ அப்படியே சீன் கட்டாக ஹீரோயினுடைய அம்மா வந்து பெட் அரேஞ்ச் பண்ணிட்டு இருக்கேன். அங்கே வந்து அங்கிள் வந்துட்டாரு. அங்கிள் வந்ததுமே ஹீரோயின் அம்மா கிட்ட இது கியான்ஜி ரூம் தானே அப்படின்னு கேட்குறாரு. அம்மாவும் ஆமாம் அவள் ஃபிசிக்கல் தெரப்பிக்கு போயிருக்கா, நீங்கள் யாருன்ற மாதிரி கேட்குறாங்க. அதுக்கு அவர் கையில் இருந்த திங்ஸை கொடுத்துட்டு எனக்கு கியான்ஜியை அவ்வளோவா தெரியாது, அவள் வந்ததும் ஒரு மாங்குன்ன ரொம்பவே ஹார்ஸாக பேசிட்டதுனால சாரி சொல்லிட்டு போனாரு, ஸோ இதை மட்டும் சொல்லிடுங்க சரியா அப்படின்னு சொல்கிறாரு. ஹீரோயினுடைய அம்மாவும் இவர் என்னதான்டா சொல்லிட்டு போகிறாரு பைத்தியமா அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. அங்கிள் வெளியில் வரவும் கியான்ஜி ப்ரொஃபஸர் கூட வெளியே பேசிட்டு இருக்காங்க. ஸோ அங்கிள் வந்து கியான்ஜியை வந்து பார்த்துருக்க மாட்டாங்க இல்லையா, ஸோ இந்த ப்ரொஃபஸர் யாரு கூட பேசிட்டு வராரு அப்படின்றத மட்டும் பார்த்துட்டு இருக்காங்க. அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோ வந்துட்டான். ஹீரோ வந்து அங்கிள் கிட்ட நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு கேட்குறான். பட் அங்கிள் ஆன்சர் பண்ணாமல் ப்ரொஃபஸரை பார்க்கவும் அங்கிள் எதை பார்க்குறாரு அப்படின்னு ஹீரோவும் பார்க்க, உடனே ஹீரோ வந்து கியான்ஜி ஏன் ப்ரொஃபஸர் கூட பேசிட்டு இருக்கிறாரு அப்படின்னு சொல்லும்போது அங்கிள் ஹீரோ கிட்ட ப்ரொஃபஸர் பக்கத்தில் இருக்கிறது தான் கியான்ஜியா அப்படின்னு கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அங்கிருந்து உடனே கிளம்பிடுறாரு. அடுத்தது ஹீரோவும் ஹீரோயினுக்காக வெயிட் பண்ணிட்டு அவள் வந்தது அவகிட்ட போய் இன்னைக்கு நீ ரொம்ப ஹாப்பியாக இருக்க போல அப்படின்னும் போது அதுக்கு ஹீரோயின் உன்னை பார்த்துட்டேன்ல இனிமேல் எங்கே ஹாப்பியாக இருக்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. உனக்கு என்ன பற்றி எதுவுமே ஞாபகம் வரலையா, நம்ம ஒன்றா மூவிக்கு போனது, டீ சாப்பிட்டது, கை கோர்த்து நடந்தது எதுவுமே ஞாபகம் வரலையா அப்படின்னு கேட்டதுக்கு நீ ஃபஸ்ட்டு நல்ல மென்டல் ஹாஸ்பிட்டல் போய் ஜாயின் பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. ஸோ ஹீரோ சிரிச்சுக்கிட்டே எத்தனை நாளைக்கு ஹாஸ்பிட்டலே சாப்பிடுவேன், நான் உனக்காக குக் பண்ணிட்டு வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறான். பட் அதெல்லாம் வேண்டாம் எனக்கு வழியை விடு அப்படின்னு சொல்லிட்டு போகவும் ஹீரோ வந்து அப்படியா சரி ஓகே நான் உனக்கு பிடிக்குன்றதுக்காக மீட்லாம் சமைச்சு கொண்டு வந்தேன் வேண்டாமா அப்படின்ற மாதிரி சொல்லும்போது ஹீரோயினுக்கு மீட்னா ரொம்பவே பிடிக்கும் இல்லையா. ஸோ திரும்பி சரி இவ்வளோ தூரம் சொன்னதுனால சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஹீரோயின் ஹீரோ கிட்ட இதை பாரு நீ கஷ்டப்பட்டு கொண்டு வந்ததுனால தான் ஏதோ டேஸ்ட்டுக்கு கொஞ்சம் சாப்பிடுவேன் சரியா அப்படின்னு கேட்குறாங்க. ஆனால் ஹீரோயின் எப்படி சாப்பிடுவாங்கன்னு ஹீரோக்கு தெரியும் இல்லையா. சரின்ற மாதிரி சொல்லி எடுத்து வச்சுட்டு இருக்கிறான். ஹீரோ அதுக்கு நீ டேஸ்ட் பண்ணுற ஸ்டைல் தான் எனக்கு தெரியுமேன்ற மாதிரியே நினச்சிக்கிறான். ஹீரோயினும் சாப்பிட்ற அழகை பார்த்து ஹீரோ வந்து இவ பேயா இருந்தாலும் சரி பொண்ணாக இருந்தாலும் சரி சாப்பிட்ற ஸ்டைல் மட்டும் மாறாமல் இருக்கு அப்படின்ற மாதிரி நினச்சிக்கிறான். இங்கே நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா ஹீரோ கிட்ட எப்படி எனக்கு பிடிச்ச ஃபுட்டெல்லாம் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி கொண்டு வந்திருக்கீங்க, என்னை ரொம்ப நாளாக ஃபாலோ பண்ணுறியா அப்படின்னு கேட்டுட்டு ஓகே டைம் ஆகிட்டு நான் இப்போ கிளம்புறேன் அப்படின்னு சொல்கிறேன். அதுக்கு நம்ம ஹீரோ வந்து நானே உன்னை ரூமில் விட்டுறேன் அப்படின்னும் போது வேண்டாம் அப்படின்னு சொல்லி அவனுடைய கையை தள்ள அப்படியே கீழே விழ போக அதுக்குள்ளே ஹீரோ அவளை பிடிக்க அப்படியே கிஸ் பண்ணிட்டாங்க. ஹீரோயின் ஹீரோ கிட்ட இதுதான் என்னுடைய ஃபர்ஸ்ட் கிஸ், ஏன்டா இப்படி பண்ண அப்படின்னு கேட்கும்போது இல்லாட்டி நீ விழுந்திருப்ப அதனால தான் அப்படின்னு சொல்லிட்டு நீ சொன்ன மாதிரி இது ஃபர்ஸ்ட் கிஸ்லாம் கிடையாது, நம்ம ஏற்கனவே
ஏற்கனவே கிஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னும் போது எவ்வளோ தைரியம் உனக்கு அப்படின்னு சொல்லி ஹீரோ மேலே உட்காந்து மினி ஜாக்கி சான் மாதிரி ஹீரோடைய முடியெல்லாம் பிடிச்சி அதை மாவாட்டுற மாதிரி ஆட்டி 2 கண்ணத்துலையும் சும்மா ரைட்டு லெஃப்ட்னு வெளுத்து கட்டிட்டு அங்கேருந்து கிளம்புறா. ஸோ ஹீரோ எந்திரிச்சு என்ன அடி அடிக்கிறா குட்டி சாத்தா மாதிரி அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு அப்படியே ஹீரோயினை பார்க்க ஹீரோயின் மெதுவாக போயிட்டு இருக்காங்க. அவள் ஃபிங்கர்ஸ்லாம் நல்லா ஆக்டிவாக இருக்கிற மாதிரி இருக்குது. இவனை அடிக்கிறதும் நல்லா தான் இருக்குது, இந்த தெரப்பி நல்லா தான் இருக்கும் போல அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. அடுத்தது இவளை பார்த்ததுமே அங்கேருந்து டாக்டரும் நர்ஸும் இவளை சேஃபான ரூமில் கொண்டு போய் விட்டுறாங்க. அவங்க கிட்ட ஹீரோயின் வந்து டாக்டர் கிம் ஜோ எங்க அப்படின்னு கேட்குறா. டாக்டர் நர்ஸ் 2 பேரும் யோசிக்க அதுக்கு ஹீரோயின் வந்து அதான் நல்லா டாலாக இருப்பாரு அவர் தான் அப்படின்னு சொல்கிறா. அதுக்கு அந்த நர்ஸ் வந்து அந்த நேமில் இங்கே யாருமே கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னா யார் இது நான் எல்லாம் வச்சிருந்தாரு அப்படின்ற மாதிரி இவன் வந்து திங்க் பண்ண ஆரம்பிக்கிறான். அப்போ தான் அவளுடைய மொபைலை காணும்னு பார்த்து அது கீழே தான் இருக்குன்னு சொல்லிட்டு எடுக்க போகிறா. இங்கே நம்ம ஹீரோவை பார்த்தீங்கன்னா ஹீரோயின் ஃபோன் இருக்கிறத பார்த்து அதை எடுத்து பார்க்குறான். அதில் நம்ம ஹீரோ வந்து இவனுடைய பேரை லவ் பாங் பால்னு சேவ் பண்ணி கொடுத்ததை ஹீரோயின் வந்து முட்டா பையன்ற மாதிரி ஹீரோடைய நேமை வந்து சேஞ்ச் பண்ணியிருக்கிறா. ஸோ அதையும் பார்த்துட்டு அப்படியே அதை கொடுக்க மேலே வர இங்கே நம்ம ஹீரோயினுக்கு யாரோ ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ பின்னாடி பார்த்தா யாருமே இருக்க மாட்டாங்க. சரின்னு சொல்லிட்டு திரும்பினா டாக்டர் கிம் ஜோ தான். அவருடைய உடம்பு ஃபுல்லாக பிளட்டா கழுத்து அறுத்த நிலைமையில நம்ம ஹீரோயின் கிட்ட நெருங்கி வராரு. அப்போ ஹீரோயின் கண்ணுக்கு தெரிஞ்ச டாக்டர் பேய் தான் போல. இப்படி ஹீரோயின் பயந்துட்டு இருக்க அங்கே ஒரு டாக்டர் கிட்ட நம்ம ஹீரோயின் வந்து கிம் ஜோ டாக்டரை பற்றி கேட்டா இல்லையா. ஸோ அந்த டாக்டர் கிம் ஜோ வந்து இந்த நேமை எங்கேயோ கேள்விப்பட்ட மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி அவரை பற்றி ஸ்டாஃப் கிட்ட விசாரிக்கிறாரு. அங்கே ஒர்க் பண்ணுற ஸ்டாஃபும் ஆமா ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஹாஸ்பிட்டலில் தான் ஒர்க் பண்ணாரு. அவர் சர்ஜரி பண்ணும்போதே வேணும்னே பேஷண்ட்டை வந்து கொலை பண்ணியிருக்கிறான். ஏற்கனவே ஒர்க் பண்ண ஹாஸ்பிட்டலையும் அப்படிதான் பேஷண்ட் சர்ஜரி அப்போ இப்படி பண்ணிட்டாராம். இப்படி எல்லாரும் சாப்பிட்ற இடத்துல கொலை பண்ணிட்டு உடம்பு ஃபுல்லாக பிளட்டோட சாப்பிட எல்லாருமே கம்ப்ளைண்ட் கொடுக்க அங்கே போலீஸும் வரவும் இந்த கிம் ஜோ வந்து கழுத்தை எடுத்து சூசைட் பண்ணிக்கிட்டாரு அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இங்கே அந்த கிம் ஜோ பேய் தான் ஹீரோயின் கிட்ட வர அவளும் கத்துறா. அவ கத்துற சவுண்ட் கேட்டு நம்ம ஹீரோ ஓடி வரான். ஹீரோயினும் ரொம்பவே பயத்தில் பாங் பால்ன்ற மாதிரி கத்துறா. அதோட இந்த பார்ட் முடியுது. ஸோ கொஞ்சம் கோல்டாக இருந்ததுனால தான் ஒழுங்காக வாய்ஸ் கொடுக்க முடியல. ஸ்டார்டிங்கில் பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும். இருந்தாலும் எப்படியாவது கொடுத்துடணுன்றதுக்காக தான் உங்களுக்காக இப்படி கொடுத்து வச்சிருக்கிறேன். ஸோ எப்படி இருந்துச்சுன்றதை மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. அது போக இனிமேல் நீங்கள் நம்ம ஃபேமிலியில் வந்து ஜாயின் பண்ணலன்னா மறக்காம ஜாயின் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணி ஆல்ல போட்டுக்கோங்க. சேஃபாக இருங்க. உங்களுக்கு பிடிச்ச எல்லாத்தையுமே ரொம்ப ரொம்ப சேஃபாக பார்த்துக்கோங்க.